பாலியல் குற்றச்சாட்டு எதிரொலியாக புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்ட மாணவர்களை போலீசார் அடித்து தரதரவென்று இழுத்துச் செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மீது மாணவி ஒருவர் அளித்த பாலியல் புகார் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் கூறும் பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியும், மேலும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் துணைவேந்தர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் நேற்று மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவு வரை இந்த போராட்டம் நீடித்திருந்த நிலையில் மாணவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு தராததால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடியடி நடைபெற்றது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் தலைமுடியை பிடித்து தரதரவென்று இழுத்துச் செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனால் நள்ளிரவு அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய போலீசார்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ கேட்டுக் கொண்டுள்ளார். இது குறித்து சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் 51 மொழி பேசக்கூடிய 198 நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்கிறார்கள் என்றும், பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருகிறது என்றும், அந்த வகையில் மத்திய பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பாலியல் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தாக்கியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், மாணவர்கள் போராட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை என்றும், இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு மாணவர்களை அழைத்து பேசி போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும் என வலியுறுத்திய சாய் சரவணகுமார், மாணவர்களை தாக்கிய போலீசார் மீதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணை கமிஷன் அமைத்து மாணவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சாய் சரவணகுமார் குறித்து முதலமைச்சர் தெரிவித்த பதில் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு, எந்த பிரச்சனைக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் சாய் சரவணன் பிரச்சனைக்கு வாய் திறந்து இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்த அவர், மூசூடு தொகுதியில் முதலமைச்சர் தலைமையில் 28 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்றுள்ளதாகவும், மக்கள் விரோதமான திட்டங்கள் கொண்டு வரும்போது அதனை எதிர்த்தால் அந்த திட்டங்களை கைவிட முதலமைச்சர் தான் நமது முதலமைச்சர் என்றும், அவர் தன்னை பற்றி பேசுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று தெரிவித்தார். ஆதி திராவிட நலத்துறையில் இயக்குநராக இருந்த இளங்கோவன் பணியில் இருந்து மாற்றப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், இது எதனால் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். காக்கப்பட்டது யாராலன்னா மாணவ செல்வங்களால் தான் இந்த காக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா, ஆந்திராவில் கடந்த காலங்களில் தமிழ் மொழியை அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட போராட்டங்களை தடுத்து நிறுத்தின ஒரு இனம் எதுன்னு கேட்டால் மாணவ சமுதாயம் தான். அப்பேற்பட்ட மாணவ சமுதாயம் ஒரு நியாயத்தை கேட்குதுன்னா அதுக்கு சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அவர்கள் பல்கலைக்கழகத்தில் போராட்டம் பண்ணுறாங்கனாக்கா அதற்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை கொடுக்கணும். அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியறதுக்கு நம்ம லெப்டினன்ட் கவர்னர் அதனுடைய சேர்மனாக இருக்காரு, அவர் கூட்டு பேசப்படுறாரு. இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, கல்வி அமைச்சர் இருக்கிறாரு, சட்ட அமைச்சர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் கூட்டு மாணவர்கள்ட்ட என்ன தன்மை சொல்லி கேட்டாங்கன்னா அதனுடைய வெளிப்படைத்தன்மை தெரிஞ்சிடும், அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா நம்மளுடைய மாணவர்கள் தான் இதில் உடனடியாக அந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு மாணவர்களை துன்புறுத்திய காவல்துறையில் ஈடுபட்ட அந்த எஸ்பி ஆகட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், அந்த எஸ்ஐ ஆகட்டும், அதே போல் அங்கே இருந்த இந்த இதை தகவலை தெரிவிக்க மறுத்த ஸ்பெஷல் பிரான்ச் ஆகட்டும், அதேமாரி உள்ள சிஐடி சிபிசிஐடி ஆகட்டும், இத்தனை பேரும் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. உடனடியாக அவங்க பேரில் எல்லாரையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதற்குண்டான விசாரணை கமிஷனை நடத்தணும்னு தாழ்மையை. புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்குள் மாணவர்கள் பேரணி நடைபெற்றது. பாலியல் தொல்லை கொடுக்கும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பல்கலைக்கழக நிர்வாகத்தின் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சில பேராசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் எழுந்து வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதில் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் பல்கலைக்கழகத்திற்குள் மாலை மாணவர்கள் கண்டன பேரணியை நடத்தினர். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் எழுப்பி கொடியேந்தி பேரணியில் பங்கேற்றனர். பேரணியின் முடிவில்
பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் பல்கலைக்கழக வளாகத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேல் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. சி ஸ்கொயர் கேன்சர் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் புதுச்சேரி சார்பில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் இந்தியா டிரான்ஸ் பிங்க் புதுச்சேரி கிளை ஆகியவற்றுடன் இணைந்து பிங்க் அக்டோபர் மாதத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடி அசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த நடைபயணத்தில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள், ராக் செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். பிங்க் ரிப்பனை கையில் ஏந்தியபடி பங்கேற்றனர். மார்பக புற்றுநோயை தடுக்கலாம், விழிப்புணர்வே ஆயுள் என்ற கருத்தை மக்களிடம் பரப்பினர். நிகழ்ச்சியில் சி ஸ்கொயர் கேன்சர் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் தாமோதரகுமார், டாக்டர் இளவரசி, ஜெனரல் மேனேஜர்கள் திரு சதீஷ் மற்றும் திரு சபரீஸ்வர், ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ முன்னாள் தலைவர்கள் சுந்தரவடிவேலு, வெங்கடேசன், சந்திரகுமரன், விநாயகம் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி, கணபதி, சிவசங்கர், இருசப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முன்னதாக புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் தாமோதரகுமாரன் பேசுகையில், மார்பக புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அடையாளம் காணும் முக்கியத்துவம், தன்னை தானே சுய பரிசோதனை செய்வது மற்றும் அவ்வாறு துரிதமாக கண்டறிதல் மூலம் நோயை கட்டுப்படுத்தும் வழிகள் குறித்து விளக்கினார். மேலும் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம்களின் தேவையை வலியுறுத்தினார். மூசுடு தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு பகுதியில் உள்ள துலுக்கன் வாஞ்சல் வாய்க்காலுக்கு புதிய கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜெய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு பகுதியில் மூசுடு ஏரி அதிக நீர் வெளியேற்றும் வாய்க்கால் மற்றும் துலுக்கன் வஞ்சல் கதவணையில் சேதமடைந்த கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 14,84,910 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் மூசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜெய் சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி, பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், ஒப்பந்தக்காரர் சுதீஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மத்திய அரசு சுகாதார ஆராய்ச்சித்துறை நிதி உதவியுடன் நடைபெறும் ஜெப்ரா ஃபிஷ் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடு குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய அரசு சுகாதார ஆராய்ச்சித்துறை நிதி உதவியுடன் நடைபெறும் ஜெப்ரா ஃபிஷ் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடு குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ராகேஷ் சர்மா வரவேற்புரை வழங்க, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் துணைவேந்தர் பேராசிரியர் நிகார் ரஞ்சன் பிஸ்வாஸ், ஆராய்ச்சி இயக்குனர் பேராசிரியர் KS ரெட்டி, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் மருத்துவமனை இயக்குனர் பேராசிரியர் நிர்மல்குமார், மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் பேராசிரியர் சித்தேஷ் போஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட் நிர்வாகம் இயக்குனர் திருமதி ஆஷா சுரேஷ் பாபு சிறப்பு விருந்தினர் உரை நிகழ்த்தினார். மேலும் இந்த கருத்தரங்கில் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனர் முனைவர் அக்ரி கணேஷ் தொடக்க உரை வழங்கி சிறப்பித்தார். இறுதியாக ஆராய்ச்சி துணை இயக்குனர் மருத்துவர் பிரகாஷ் பாபு நரசிம்மன் நன்றி கூறினார்.